நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்ல. யார் இன்னைக்கு முதலமைச்சர்? ஸ்டாலின் சார் தான் முதலமைச்சர். அப்போ என்ன பேராபத்து? அப்போ ஸ்டாலின் சார் வந்தாலும் பேராபத்து தொடரும் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை அது என்ன விதமான புரிதல் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட கோச்சிக்கிட்டு மனசு கஷ்டத்தில் தான் நான் போட்டியே போடலை போங்கன்ட்டு போகிறார். மியூசிக்கு சேடாக போட்டால் நான் அழுகிற மாதிரி இருக்கும். அதான் நாகரிகமாக அவர் வெளிப்படுத்துறாரு, எனக்கு கடமை இருக்குது, கண்ணியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஆனால் நிற்கிறதுக்கு தொகுதி இல்லை, அதான் உண்மை. என்னை அவர்கள் பெரும் மரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கமல் அவர்களையும் கமலோட கட்சி அவர்களையும் 2 சீட்டு கட்சியாக தான் பார்த்துருக்காரு. வென்று காட்டுங்கள், நாங்கள் தொடங்கி நிற்கிறோம் என்பது. இப்போ கிரிக்கெட் பேட்டை கொடுத்து இவர் ஆட வருவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லை நான் ஆடலை, நான் கிரவுண்டுக்கு வெளியிலேருந்து கை தட்டுறேன் ஐ அப்படின்ற மாதிரி இருக்கு. நாட்டிற்கான ஒரு முக்கியமான போராட்டமாக அதில் தமிழகம் முன்னணியில் நிற்கிறது. அதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டியதுதான் என் கடமை என்பதை நான் முடிவு செய்து பல நாளாகிவிட்டது. எது இவர் 2 சீட்டு நிற்கிறதா மோடி வர போகிறாரா? சார் அரசியல் உங்களுக்கு நல்லா தெரியும், கமல் அவர்களுக்கு நல்லா தெரியும், நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இந்த 4 சீட்டு இல்லை 2 சீட்டு டார்ச் லைட்டில் நிற்கிறாரு நிற்கலை, இதனால மோடி வந்துடுவாரா? என்ன ஒரு ஒரு அளவு சொல்லுங்க. பாஜகவை காட்டி ஒரு கருத்து வேறுபாடு ஒரு கொள்கையெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. எல்லாத்துக்குமே மோடி மோடி மோடிஜி, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், விழுங்கிடும் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அதிமுக பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி நடக்குதுன்னா, எல்லா தலைவரும் உட்காந்து எல்லாரும் சிரித்து பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சுட்டு போனோன்னா அதே இருக்கையில் அதிமுக தலைமை கழகத்தில் உட்காந்து அன்புமணி ராமதாஸ் சந்தோஷமாக பேட்டி கொடுக்குறாரு. திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் என்றைக்கு அங்கே போய் சேர்ந்தாங்களோ அந்த 10 சீட்டு அந்த ஒரு அழுத்தம் வந்த உடனே மற்ற கட்சிகளுக்கு சீட்டு குறைச்ச உடனே எல்லாருமே வந்து மன வருத்தம் இருக்குது, முதல்வருக்காக நாங்கள் சமரசம் செஞ்சுக்கணுன்றாங்க. இப்போ கமல் வந்து வேணாம், கமலுக்கு பெரிய வாக்கு விகிதாச்சாரம் வசதி பிரச்சார யுக்தி இல்லை, ஆனால் பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க அவங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது, ஆனால் பவராக இருக்கணும். அதை நோக்கி அவர் போகிறார். அதை நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்துட்டு போகலாமே, இல்லை கம்யூனிஸ்டினுடைய கொள்கை சித்தாந்தவாதியாக இருந்துட்டு போகலாமே, இல்லை நீங்கள் வந்து திராவிடர் கழகத்தில் போய் உங்களை இணைச்சிக்கலாமே. யார் என்ன கேட்க போகிறா? தாவேக்காவை பெருமையாக பேசினது காங்கிரஸ்காரர்கள். அந்த தாவேக்கா திமுகவை தீய சக்தின்னு சொல்லிச்சு. இவ்வளோ பேச்சு பேசிட்டு இவ்வளோ வெறுப்பேற்றுன உங்களுக்கு எதுக்குங்க 3 சீட்டு இல்லை 4 சீட்டு எக்ஸ்ட்ரா? சார் வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கிட்டத்தட்ட திமுக அதிமுக 2 கூட்டணிகளிலுமே பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு தொகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு. திமுக 168 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அதோடைய சின்னத்திலையும் நிற்கிறவங்கலாம் சேர்த்திங்கன்னா 175 தொகுதி வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டாலினோட கணக்கு? சார் அதாவது 175 அப்படின்றது வந்து ஒரு நல்ல நம்பர். அந்த 175 மையமாக வச்சு தான் உதயசூரியன் சின்னமும் சரி, ரெட்டலை சின்னமும் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலாளரோ இல்லை தலைவரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 175க்கு வந்துட்டார். அதாவது அதிகமான கட்சியை வைத்து 175க்கு வந்துட்டார். அந்த அடிப்படையில் வந்து அது அவருக்கு கிடைத்த வெற்றி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் இவரும் பிஜேபி வந்து கூட இருக்குது, பிஜேபி நிறைய சீட்டு கேட்பாங்க, அதிகமான சீட்டு இவர் கொடுத்துட்டாருன்னா இவரால் அந்த 175 நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் எதிர்பார்த்து வெற்றி, அவர் எதிர்பார்க்காம வெற்றி. ஸோ 2 திராவிட கட்சிகளுமே வந்து அந்த 175 சீட்டில் தனியாக நின்னா தான் தனி மெஜாரிட்டி வர முடியும், தனி பெரும்பான்மையோட உட்கார முடியும். ஒருவேளை ஆட்சி நம்ம அமைக்கிறோமா அப்படின்னு அந்த ஒரு பழைய கணக்கை நோக்கி அவங்க பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அவர்கள் 2 பேருக்குமே கிடைத்த வெற்றி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து இந்த சின்ன கட்சிகள்லாம் வந்து முன்னாடி எப்போவுமே அவங்க ரெட்டைலசனியில் தான் போட்டிடுவாங்க. வந்து இந்த இப்போ தாமரையில் போட்டிடுறாங்க. தமாகாவுக்கு 5 தொகுதி கொடுத்துருக்காங்க, அவங்க தாமரையில் போட்டிடுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பார்வை தான். காரணம் என்னென்னா, இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதில் சந்தோஷமா இல்லை அது வருத்தமா அப்படின்றத தாண்டி 3 சீட்டு அமைச்சர் தொகுதி, ஸ்ட்ராங்கான திமுக சீட்டு. அப்போ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான திமுக சீட்டில் வந்து தாமரை சின்னத்தில் போய் நிற்கும்பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு வருமா அப்படின்ற அது ஒரு கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, சார் ஒரு கட்சி வந்து அவங்க சின்னத்தில் நிற்க விடுறதுன்றது ஒரு ஜனநாயகம் சார். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து கட்சிக்கு நல்லது. பட்டு ஒரு கட்சி வந்து உங்களுக்கு எதில் இஷ்டமோ நின்றுக்காங்க அப்படின்னு சொல்கிறது என்ன கேட்டால் அது வந்து வரவேற்கலாம், அதனால தப்பு கிடையாது. ஆனால் அது அதிமுக கூட்டணிக்கு அது ஒரு நெருடல். அது வந்து வின்னபிலிட்டியை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா,
ரெட்டலை அதிகமான இடத்துலையும் தாமரை குறைவான இடத்துல நிற்கிறது அதிமுக கூட்டணிக்கு நல்லது. நான் அவர் கேட்டாங்க இந்த கேள்வி இன்னைக்கு கேட்கும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யாரும் வந்து நிர்பந்தம்லாம் பண்ண மாட்டோங்க, கண்டிஷன்லாம் கிடையாது, அவங்க நாங்கள் சீட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம், அவங்க எந்த சின்னத்தில் நிற்கிறாங்களோ நின்றுக்கிட்டோம். நாங்கள் இப்போ புரட்சி பாரதம்லாம் வந்து அவங்க நாங்கள் ரெட்டலையில் நிற்கிறோன்றாங்க, ஜான் பாண்டியன் போன்றவர் ரெட்டலையில் நிற்கிறோன்றாங்க, ஐயா ஏசி சண்முகம் தாமரையில் நிற்கிறன்ற மாதிரி, ஐஜேகே இன்னும் தெரியலன்றாங்க எதுலன்னு. அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரைன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த லிபரலாக லீவேஜ் விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு தேர்தல் வியூகம் அப்படின்னு பார்க்கும்போது அது சரி கிடையாது. ஆனால் ஜனநாயகம் அடிப்படை ஒரு என்ன அந்த 5 சீட்டில் என்ன ஆகிட போகுது அப்படி கூட பார்க்கலாம். ஏன்னா இப்போது அந்த 5 சீட்டில் வந்துட்டு சேலத்தில் கொடுக்குறாங்க, கோயம்புத்தூரில் கொடுக்குறாங்க, இல்லை அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவில் கொடுத்தாங்கன்னா அந்த 5 சீட்டினுடைய கணக்கு வேறு. ஆல்ரெடி டஃப்பாக தான் இருக்குது, அது கூட்டணிக்கு கொடுக்குறோம், அது அவங்க தாமரையில் நிற்கட்டும், இல்லை அவங்க சின்னத்தில் நிற்கிறோன்னு கூட தள்ளி விட்ருக்கலாம். எப்படி அது ரிசல்ட் எப்படி வருதுன்றதை வச்சு தான் நம்ம யாருமே ரொம்ப குறித்து மதிப்பிட முடியாது. திடீர்னு தமாக கூட ஜெயிக்கலாம், நான் வந்து ஜெயிக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குன்னு அந்த புள்ளிக்குள்ளே போல். பட் யதார்த்தன்றது இந்த விஷயத்தில் வந்து தாமரை அதிகமாக நிற்கிறதுன்றது வந்து அது அதிமுக சரியா இல்லை. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 4-5 எலெக்ஷன் அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டணி முடிவு வந்து ரொம்ப ஒரு சலசலப்பு, ஒரு கசப்போடு தான் தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்சிருக்கு. அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே சலசலப்பாக இருந்தது, ஆனால் தொகுதி பங்கீடுகள் கிட்டத்தட்ட ஸ்மூத்தாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு பத்திரிகையாளர் சந்திப்பு சார்? அதிமுக பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி நடக்குதுன்னா, எல்லா தலைவரும் உட்காந்து எல்லாரும் சிரித்து பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சுட்டு போனோன்னா அதே இருக்கையில் அதிமுக தலைமை கழகத்தில் உட்காந்து அன்புமணி ராமதாஸ் சந்தோஷமாக பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அணிக்கு ஒன்றே தான் இலக்கு, திமுக வீட்டுக்கு அனுப்பணும், 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம், இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அதே நிலைப்பாடு தான் டிடிவி தினகரன்கிட்டே அங்கே மைக்கு போட்டு கேட்டாலும் அவரும் அதே தான் பேசுகிறார். ஸோ அப்போ ஒன்று போல் பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பு, மனச்சோர்வு, சீட்டு நிறைய கொடுக்கல, கேட்ட சீட்டை கொடுக்கல, மனக்கசப்பு பிரச்சனை, எங்களை வந்து இந்த சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தது, ஆனால் அந்த வண்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இது அந்த கூட்டணி பொறுத்தவரை. திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி, கொள்கை ரீதியான ஒரு கூட்டணின்ற அந்த ஒரு பேசுபொருளோடு வந்த கூட்டணி. ஆனால் அந்த பேசுபொருள் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, கொள்கையை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் என்றைக்கு அங்கே போய் சேர்ந்தாங்களோ அந்த 10 சீட்டு அந்த ஒரு அழுத்தம் வந்தவுடனே, மற்ற கட்சிகளுக்கு சீட்டு குறைச்சோன்னே எல்லாருமே வந்து மன வருத்தம் இருக்குது, முதல்வருக்காக நாங்கள் சமரசம் செஞ்சுக்கணுன்றாங்க. ஒரு கூட்டணியில் ஆரம்பிக்கும் போதே ஒரு டீலில் வந்து சமரசம், அதிருப்தி இருக்குது, வருத்தம் இருக்குது, இதெல்லாம் நல்ல வார்த்தைகளாக தெரியலையே. இதெல்லாம் இது நல்ல சகுனமா இல்லை நல்ல சமிக்கைகளா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்போது அந்த விஷயத்தில் வந்து திமுகவுக்கு பலம், ஏன்னா 175 சீட்டு அவங்க உதயசூரியன் நிற்க போகிறாங்க. பட் கூட்டணி கட்சிகளுக்கு மனக்கசப்பு, மனச்சோர்வு இருக்குது. அதை மேபி முதல்வர் எப்படி சரி செய்வாருன்றது தெரியல. பட் கூட்டணி டு கூட்டணின்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளிப்படுது, திமுக கூட்டணியில் எல்லாம் வருத்தத்தில் இருக்கிற மாதிரி வெளிப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த 2 தலைவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக வந்து பாஜக அடிமை, அடமானம் வச்சிருவார், அவர் ஒரு அடிமை அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து. ஆனால் இன்னைக்கு அவர் தான் பத்திரிகை எடுத்திருக்காரு, கிட்டத்தட்ட பெரும்பான்மை தொகுதி அவங்க நிற்கிறாங்க வந்து. கமல் அவர்களை வந்து உதயசூரியனில் நிற்க சொல்லியாங்கன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. இப்போ அவங்களே வந்து சரி நான் 4 சீட்டு கொடுக்குறேன், டார்ச் லைட்டுக்கு பதிலாக நீங்கள் கையில் நில்லுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் அது மாதிரிலாம் எதுவும் அவங்க பேசப்படலை. அதே மாதிரி சீட்டு எண்ணிக்கைன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இப்போ வைகோக்கு இன்றைக்கி கிடைச்ச சீட்டுன்னு பார்த்தா ஒரே ஒரு சீட்டுக்காக இன்றைக்கி வைகோ வந்து கூட்டணியில் இருக்கார். 3 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது உதயசூரியன் சின்னத்தில் கொடுக்குறாங்க. ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ வந்து நாளைக்கு அவர் இஷ்டத்துக்கு எதெல்லாம் பண்ணார்னா, கொறடா ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு, அந்த உத்தரவை வந்து அதை ஏற்றுக்கல அப்படின்னா சட்டமன்ற பதவியே போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது அந்த நிதர்சனத்தோடு ஒட்டி பார்க்கும்போது அங்கே வந்து சிபிஎம்முக்கு சீட்டை குறைச்சிருக்காங்க, ஐக்கு குறைச்சிருக்காங்க, ஐயுஎம்எலுக்கு எல்லாருக்குமே குறைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு. அப்போ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இந்த கூட்டணியோட அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து முதல்வர் வந்து பெறலை. அவங்களோட அந்த சிரிச்ச முகத்தோட, இப்போது மக்கள் நீதி மையம் ஐயா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இருக்குன்றார். யார் இன்றைக்கி முதலமைச்சர்? ஸ்டாலின் சார் தான் முதலமைச்சர். அப்போ என்ன பேராபத்து? அப்போ ஸ்டாலின் சார் வந்தாலும் பேராபத்து தொடரும் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை அது என்ன விதமான புரிதல் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட கோச்சிக்கிட்டு மனசு கஷ்டத்தில் தான் நான் போட்டியே போடலை போங்கன்ட்டு போகிறார். அதான் நாகரிகமாக அவர் வெளிப்படுத்துகிறார், எனக்கு கடமை இருக்குது, கண்ணியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு.
ஆனால் நிற்கிறதுக்கு தொகுதி இல்லை. அதான் உண்மை. 2 சீட்டு கொடுக்குறேன் உதயசூரியன் நின்னுங்கன்னா கொங்கு மக்கள் கழகத்துக்கும் அதே தான் கொடுத்தாங்க, ஐயுஎம்எலுக்கும் அதே தான் கொடுத்தாங்க. அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கமல் அவர்களையும் கமலோட கட்சி அவர்களையும் 2 சீட்டு கட்சியாக தான் பார்த்துருக்காரு. அந்த பார்வை தான் அவருக்கு ஒரு வேதனையை மேபி ஏற்படுத்தி, நான் நிற்கவே இல்லைங்க, நான் உங்கள் கூடயே இருக்கிறேன், நீங்களே ஜெயிச்சு முதலமைச்சராக வாங்க, வாழ்த்துறேன், ஜெயிச்சு காட்டுங்க, நான் போயிட்டு வரேன், விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த கல்லூரி ஆண்டு விழாலெல்லாம் ஃபேர்வெல் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்டு மனசு கஷ்டத்தோடு போவாங்க இல்லைங்களா, அப்படி தான் நேற்று அவர் போனார். அதை வந்து இன்றைக்கி கரெக்டாக திருமாவளவன் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு. இது சரியில்லை, இது ஏதோ மனசு கசப்பில் இருக்காரு, மனசு வருத்தத்தில் இருக்காரு அப்படின்னோடனே இன்றைக்கி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். கமல் சார் வந்து உங்களோட அதாவது உங்களோட பிரச்சாரம், உங்களோட இது எங்களுக்கு வேணும், உங்களோட கூட்டணி எங்களுக்கு வேணும், நீங்களும் களத்தில் எங்கள் கூட ஆடணும். இப்போ கிரிக்கெட் பேட்டை கொடுத்து இவர் ஆட வருவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லை நான் ஆடலை, நான் கிரவுண்டுக்கு வெளியிலேருந்து கை தட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பிளேயர்னு தானே வந்தார் அவர். இப்போ பிளேயர்னால் என்ன பண்ணணும், பேட்டு கட்டி பேட்ஸை போட்டு ஆடணும், ஸ்ட்ரைடு ஆடலை. ஏன் எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு கொள்கை கருத்து, மோடி வந்துடுவாருன்றாங்க. எது இவர் 2 சீட்டு நிற்கிறதா தான் மோடி வர போகிறாரா? சார் அரசியல் உங்களுக்கு நல்லா தெரியும், கமல் அவர்களுக்கு நல்லா தெரியும், நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இந்த 4 சீட்டு இல்லை 2 சீட்டு டார்ச் லைட்டில் நிற்கிறாரு, நிற்கலை, இதனால மோடி வந்துடுவாரா? என்ன ஒரு அளவு சொல்லுங்கள். பாஜகவை காட்டி ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கொள்கையெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. எல்லாத்துக்குமே மோடிஜி, பிஜேபி உள்ளே வந்துடும், விழுங்கிடும் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அன்னாரி வாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, டார்ச் லைட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்க மனசு இல்லை. உங்களுக்கு 2 சீட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. அதுதான் யதார்த்தம். அதுக்கு என்னவோ அதை பேசுங்க. அங்கேயுமே போயிட்டு இது வந்து இந்த பாசிச பாஜகவை வந்து சரி 2 சீட்டு வாங்கி 4 சீட்டு வாங்கி இப்போ சிபிஎம் நிற்கிறாங்க 5 சீட்டில், அவங்க பாஜகவை எதிர்க்க மாட்டாங்களா? இல்லை விசிகா நிற்கிறாங்க 8 சீட்டில், அவங்க பாஜகவை எதிர்க்க மாட்டாங்களா? பிரச்சனை என்னவோ அதை பற்றி பேசாமல் சம்மந்தம் இல்லாமல் மற்றதெல்லாம் பேசுறது, அதுதான் அவரோட ஸ்டைலாக இருக்குது. இது அவரோட குழந்தை, மக்கள் நீதி மையம், அந்த தலைவரனுடைய குழந்தை அது அவர். ஆனால் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு நிறைய சின்னவங்க, வயசானவங்களாம் நிறைய பேர் ஓட்டு போட்டு, அந்த தொண்டர்கள்லாம் நிறைய வேர்வை செய்து அந்த கஷ்டத்துக்கு அவருக்கு ஒண்டி சொந்தம் கிடையாது அந்த கட்சின்றது. என்னைக்குமே புது சொத்து மாதிரி தான் நான் பார்க்குறேன். போன வாட்டி ஓட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, அவர் ஒரு 5 விழுக்காடு 8 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருந்தாலும் அது பொதுமக்களோட பங்களிப்பில் வந்தது. அதுவும் இன்னும் சுருக்கமாக சொன்னால் காசு போனாலும் செலவு பண்ணாமல் வந்தது. நல்ல ஓட்டுகள், அதெல்லாம் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் போட்ட ஓட்டு. அப்படி இருக்கிற ஒரு கட்சியை போயிட்டு இன்றைக்கி நான் வந்து வாக்கரசியிலேருந்து விலகி போகிறேன், நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்றது அது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. இப்போ இவர் சொந்த கட்சிக்கே ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வேட்பாளர் இவரை நம்பி வந்தவங்களை எம்எல்ஏ ஆக்க முடியலன்னா இவரெல்லாம் நாளைக்கு எங்கேருந்து மக்கள் பிரச்சனைலாம் பேசுவார்? பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க அவங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது, ஆனால் பவராக இருக்கணும். அதை நோக்கி அவர் போகிறார். அது நல்ல அரசியல் அல்ல. அது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்துட்டு போகலாமே, இல்லை கம்யூனிஸ்டினுடைய கொள்கை சித்தாந்தவாதியாக இருந்துட்டு போகலாமே, இல்லை நீங்கள் வந்து திராவிடர் கழகத்தில் போய் உங்களை இணைச்சிக்கலாமே, யார் என்ன கேட்க போகிறா? ஆனால் உங்களுக்கு இதுதான் நடக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாரும் கும்பலாக போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அடிமை, பாஜக கிட்ட அவர் வந்து டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னு அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பாஜகவுக்கு கேட்ட சீட்டெல்லாம் கொடுக்கல. திருப்பரங்குன்றம் கேட்டாங்க, டி நகர் கேட்டாங்க, கொடுக்கல. கோயில் குளமாக இருக்கிறதா பார்த்து கொடுங்கன்னாங்க. திருத்தணியை கேட்டால் இவர் எதை கொடுக்குறாரு? திருவண்ணாமலையை கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகர் தானேப்பா கேட்டேன், அப்பாவே கொடுக்குற திருவண்ணாமலை நின்று தோற்று போன அர்த்தம். ஏன்னா அங்கே நிற்க போகிறது ஈவாவேலு. அவர் எப்பேற்பட்ட அரசியல் ஆளுமை, எவ்வளோ செலவு பண்ணுவாருலாம் மக்களுக்கு தெரியும். அப்போ பார்த்து தானே பண்ணியிருக்கிறாரு இபிஎஸ். அங்கே போய்ட்டு யாருன்னா போய்ட்டு இல்லை ரெட்டரையில் தான் நிற்கணும் அப்படி யாருன்னா நிர்பந்தம் பண்ண மாதிரி இருக்கா? யதார்த்தமான ஒரு சில விஷயம். எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சியை விட ஆளுகின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு, வாக்கு வங்கி கூட வச்சிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டை குறைச்சி கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பாங்க இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஆனவுன்னா பிஜேபி கிட்ட அதிமுக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 சீட்டு 4 சீட்டுக்கு இப்படி வாங்கிட்டு நான் வந்து நிற்கலை, நான் கோச்சிக்கிறேன், நான் வெளில போகிறேன், கசப்பாக இருக்குன்னு இவ்வளோ பேச்சு பேசிட்டு, அதாவது அப்போது அவ்வளோ கிண்டல் பண்ணீங்க, அவ்வளோ கீழ்வெட்டு பண்ணீங்க, நையாண்டி பண்ணீங்க. ஆனால் உங்கள் நிலைமை அதை விட மோசமாக இருக்கே. இதை யார் பேசுறது? இதை யார் கேட்குறது? கூட்டணி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கி உள்ளது.
திமுக கூட்டணியில் நடக்கிற இந்த சலசலப்புக்கு காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனையை உருவாக்குனதுனால தான் தேமுதிக உள்ள கொண்டு வேண்டி இருந்தது. ரெண்டாவது காங்கிரஸுக்கும் அதிக தொகுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக திமுக தொடர்கள் எல்லாமே சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ராகுல இன்னைக்கு திரும்ப கிட்டத்தட்ட பப்புன்னு சித்தி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. உண்மைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. திமுக காரங்க இன்னைக்கு அதாவதுங்க அந்தந்த கட்சி அவங்களுக்கு பெருசுங்க. இப்போ திமுக காரங்களுக்கு என்னென்னா அவங்க என்ன கணக்கு பார்ப்பாங்கன்னா அடிப்படையில் இப்போ ஒரு 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 கட்சிக்காரங்களுக்கு என்னென்னா அன்னைக்கு ஓட்டு போட்டு எண்ணும் போதோ இல்லை வேட்பாளர் நிற்கும் போதோ அந்த கட்சி அதிகமாக நிற்கணும்னு அந்தந்த தொண்டர்கள் ஆசைப்படுவாங்க. அப்போ திமுகவோட அந்த தொண்டர்களோட ஆசையில் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி. போன வாட்டி நீங்கள் வாங்கினீங்க 18 சீட்டு ஜெயிச்சிங்க, இந்த வாட்டி அதே சீட்டை கேட்டு பெறுறது தப்பு கிடையாது. சீட்டு சரி கூட்டி கேட்கலாம், பூத்துலேயே நீங்கள் ஆள் போடலை. உங்களோட எம்எல்ஏங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு அந்தளவுக்கு இருக்காதுன்னு அவங்களுக்கு தகவல்லாம் வந்திருக்கு. நிறைய எம்எல்ஏஸ்க்கு சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு கெட்ட பேர் இருக்குது, அதிமுக எம்எல்ஏக்கள் உட்பட. ஆனால் அது பொதுவாக யார் மேலே பிரதிபலிக்கும், அதிகமாக ஆட்சியில் இருக்கிற எம்எல்ஏ மேலே பிரதிபலிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் நாயப்படி பூத்து லெவலில் ஆள் போடாமல் இல்லை பிரச்சனைகள் இருக்கிற இன்னொன்றுங்க தாவேக்காவை பெருமையாக பேசினது காங்கிரஸ்காரர்கள். அந்த தாவேக்கா திமுகவை தீய சக்தின்னு சொல்லிச்சு. இவ்வளோ பேச்சு பேசிட்டு இவ்வளோ வெறுப்பேற்றின உங்களுக்கு எதுக்குங்க 3 சீட்டு இல்லை 4 சீட்டு எக்ஸ்ட்ரா? எதிரிக்கு எதிரி நண்பான்வாங்க. என்னை எதிரி என்னை தீய சக்தின்னு தாவேக்கா சொல்லிச்சு. அந்த தாவேக்காவை நீங்கள் விமர்சனம் பண்ணல. இந்த விஜய் கொலைப்பழியை திமுக மேலே போடுறாரு. கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. திமுக காவல்துறை செயல்படலை, திமுக அரசு வேணும்னே பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு முதல்வர் மீதும் அரசு மீதும் கலங்க விளைவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போய் நீங்கள் நட்பு பாராட்டிட்டு முட்டு கொடுத்துட்டு சீட்டையும் அதிக கேட்டு வாங்கிட்டீங்க. இது துரோகமாக இல்லையா அப்படின்னு திமுக காரங்க பேசுவோம். வெளிப்படையாக எல்லாரும் பேச மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளே தொண்டர்களுக்கு என்ன போச்சு, தொண்டர்கள் அமைச்சரோ இல்லை மாட மாளிகையோ இல்லை எம்எல்ஏவோ ஆகணும் டெண்டர் எடுக்கணும்லாம் இல்லை. அவங்க உணர்வு இருக்கணும். அந்த காங்கிரஸ்க்கு எதுக்கு அதிக சீட்டு? 1. 2வது 2 மாதம் முன்னாடியோ இல்லை 1 மாதம் முன்னாடி வரலாம் பிரதமரை பற்றி எதுவுமே பேசாத, விமர்சனம் பண்ணாத, பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே சாடாத பிரேமலதா விஜயகாந்துக்கு பொழுதுக்கும் பாஜக அரசையை இல்லை அதிமுக விமர்சனம் பண்ண விசிகாக்கோ சிபிஎம்க்கோ சீட்டை குறைக்கிறது அந்த கட்சியில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ கமல் வேணாம், கமலுக்கு பெரிய வாக்கு விகிதாச்சாரம் வசதி பிரச்சார யுக்தி இல்லை. ஆனால் பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் மேலே அப்போ இருக்குது? இதெல்லாம் மைனஸ். இதுதான் இப்போ சமூக வலைதளத்தில் பேசு பொருளாகும். ஒரு காலத்தில் என்ன சொல்லி பேசி பொருளாக இருந்தது? எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வரல, அதிமுக தோல்வி முகம், அதிமுக தலைமை ஏற்றுக்கிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னு இவங்களே தான் சமூக வலைதளம் மக்கள் பேசினாங்க. இன்றைக்கி மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா டிஎம்டிகே வந்ததுனால அவ்வளோ பிரச்சனை, ஸ்டாலின் சார் எதுக்கு விசிகாக்கும் மதிமுகக்கும் மற்றதுக்கெல்லாம் சீட்டை குறைச்சாரு, எதுக்கு ஒரு கட்சியை போயிட்டு ஏன் சின்னத்தில் நிற்குன்னு நிர்பந்தம் பண்ணோம், அப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் வேணாமா, அவங்க கட்சி நடத்த வேணாமான்னு அந்தந்த கட்சிக்காரர்கள் பேசுகிறாங்க. அன்றைக்கி மக்கள் எதை பேசினாங்க, இன்றைக்கி மக்கள் எதை பேசுகிறாங்க, நாளைக்கு மக்கள் எப்படி செயல்படுவாங்கன்னு பார்க்கணும். மக்களை பொறுத்தவரையிலங்க அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க, யதார்த்தத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் இன்றைக்கி சங்கடத்துக்கு இப்போது நான் சும்மாவே நிற்கிறேங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேங்க, நீங்களே ஜெயிச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்றதுலாம் பெருந்தன்மை, அது அர்ப்பணிப்பு அப்படின்லாம் பேசலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா ஏமாற்றம், அதற்கு பின்னாடி இருக்கிறது மன வருத்தம். நேற்று பத்திரிகையாளர் ரொம்பலாம் பேசலையே, அவர் பேசிட்டு வேலை நிறைய இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி விவகாரம் பேசாமல் சீட்டு வாங்காததை விட ஒரு அரசியல்வாதிக்கு வேற என்னங்க வேலை இருக்க முடியும்? இதே வார்த்தையை தான் விஜய் சொல்கிறாரு. விஜய் சொல்ல மாட்டார், வேற வேலை இருக்கும் அவருக்கு. மக்களை சந்திக்க மாட்டார், பிரச்சாரம் பண்ண மாட்டார், வேட்பாளர் அறிவிக்க மாட்டார். இந்த நேரத்தில் எல்லாரும் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் ஒண்டி கம்முன்னு இருக்கிறாரு. கமல் நேற்று என்ன பண்ணார், வேறு வேலை இருக்குது, வேலையை பார்க்கணும். இதை விட வேறு என்ன வேலை இருக்குது அரசியல்வாதிக்கு தேர்தல் நேரத்தில்? அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். அதே மாதிரி தமிழகத்துக்கு ஒரு நேரம் சரியில்லை, கெட்டதுன்றார். முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறாரு. அப்போ ஏதோ சரியாக வரலையாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாரத பிரதமர் நரேந்திரபாய் மோடிஜி தான். அப்படி எடுத்துக்கலாமா? கஞ்சா விற்கிறாங்க, சாராயம் காசுறாங்க, பாலியல் சீண்டல் இருக்குது, ஊழல், லஞ்சம், லாவண்யம், வேலைவாய்ப்புக்கு காசு வாங்கினாங்க. இதுக்கும் காரணம் எல்லாமே பிஜேபி தான். சும்மா அதுவும் பிஜேபின்னு சொல்கிறதோடு சரி, ரொம்ப எதிர்க்கிறதுலாம் கிடையாது. பிஜேபி இவங்க மீது எந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கலை. 5 வருஷம் ஓடி போயிடுச்சு பாருங்கள். ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லினே இருப்பாங்க பிஜேபி, ஆனால் செய்ய மாட்டாங்க. செய்யக்கூடிய எண்ணம் கூட கிடையாது, அந்த ஆசை கூட கிடையாது. அதிமுக ஆட்சியில் இருந்த பாச்சு ரைடுனா விட்டாங்க.
இங்கே ரைடுமே இல்லை அவ்வளோவா. ரொம்ப சந்தோஷமாக பாஜக மத்தியில் ஆள்றத திமுகவும் ஆளுகின்ற கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுன்ற என்னோட பார்வை. தேமுதிக பற்றி சொன்னீங்க, அந்த 10 தொகுதியில் கொடுத்ததை பற்றி அதில் குறிப்பாக திமுகவில் இருக்கிற ஒரு தெலுங்கு லாபியில் ஒரு முக்கியமாக பங்காற்றி இருக்குது, குறிப்பாக அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பேச்சுகளாக வருது. சார் யாருமே இதெல்லாம் கண்டுபிடிச்சின்னு வரல. இது மாதிரி தென்படுது அப்படின்போது ஒரு சமிக்கையில் பேசுகிறாங்க. அதை குறிப்பாக அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அடிப்படையில் இவங்கெல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான் கொண்டு விட்டுட்டாங்க. அதில் அதிகமான பாதிப்பு ஐயா வைகோக்கு. ஆனால் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் போய் சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அப்படி பார்க்கும்போது வைகோ அவர்களுக்கு அந்த பின்னணி இருக்குது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த பின்னணி, சேகர்பாபு அவர்கள், அப்புறம் ஈவா வேலு அவர்கள், நிறைய தெலுங்கு அதிகமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறது என்ன செய்கிறாங்க. அதுவும் அவங்களும் சொல்கிறாங்க இப்போ தெலுங்குக்காரங்களோட ஓட்ஸ் எல்லாம் வாங்கணும், ஏன்னா வட தமிழ்நாட்டில் அது நிறைய இருக்கிறாங்க, அப்புறம் அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. அது தப்பு மாதிரி தெரியல, ஆனால் அது ஒரு லாபி இருக்குது. லாபி உண்மை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி முக்கியம் தானே, அது நம்ம தப்பு சொல்லலை. அது தேர்தல் முடிவில் அது எது கரெக்டு எது தப்புன்னு பார்க்கணும். இப்போ ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே சொல்கிறாங்க இது ஒரு தெலுங்கு பேசுகிறவங்க, குறிப்பாக நாயக்கர் நாயுடு ஓட்டுகள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் தேமுதிக கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி ஓட்டுகள் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? மக்கள் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நாயுடு, நாயக்கர், இடையர், கவுண்டரு, வன்னியர் அப்படிலாம் மக்கள் 1% பார்ப்பாங்க. அதுவும் கிராமங்களில் பார்ப்பாங்க. அது என்னென்னா ஒரு 20-30% அப்படி பார்ப்பாங்க. மிச்சம் 70 விழுக்காடு ஓட்டுகள் யார் அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. மக்கள் எதுலனா பாதிக்கப்பட்டிருந்தனா மாற்றி போட்டுருவாங்க. இப்போ ஒரு வேட்பாளர் பிடிக்கல, இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், சிட்டிங் எம்எல்ஏ, அவர் தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர் எந்த ஜாதின்லாம் பார்க்க மாட்டாங்க, தோக்கச்சு விட்ருவாங்க. இப்போ ராஜேந்திர பாலாஜி அந்த சாதி பின்னணிலாம் இருக்குது, அவருக்கு அங்கே இருக்குது. இதே நாயுடு நாயக்கர்லாம் அங்கே சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. தோத்தாரா இல்லையா? சரி, அது கூட ஓகே, அந்த பெல்ட்டில் எல்லாம் கலந்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். சிவி சண்முகம் அவர் வன்னியர்னு எல்லாருக்குமே தெரியும், முன்னாள் அமைச்சர். அப்போ வன்னியர் பாசம் இல்லையா? ஏன் தோத்தாரு? சார் யார் வேணால் அரசியலில் தோக்கலாம். இப்போ முதல்வர் இருக்கிறாரு, அவரெல்லாம் ஒரு சாதி விஷயத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியாது. இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க, பட்டியலின மக்கள் எந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த தொகுதிகள் பார்த்து தான் கேட்டு பெறுறாங்க. அந்த தொகுதியில் தான் போய் வீசி நிற்கிறாங்க, நிறைய இடத்துல அந்த தொகுதியில் தான் தோக்குறாங்க. அப்போ அது சொந்த மக்களே தானே ஓட்டு போடல, ஏன் போடல? தேர்தலில் முதல்ல முக்கியம் ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கா இல்லையா, ஆட்சிக்கு ஆதரவான அலை இருக்கா இல்லையா, 2ங்க. 3வது கூட்டணி கணக்கு, 4வது அந்த வேட்பாளருக்கு நல்ல பேர் இருக்கணும், 5வது அந்த வேட்பாளர் செலவு பண்ணணும், மக்கள்கிட்ட பழகணும், அதில் 6வது சாதி, 7வது வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு சில விஷயம். 8வது உள்ளடி வேலை. இது எல்லாமே சேர்ந்தது தான் அரசியல். ஒரு விஷயத்தை வைத்தே நீங்கள் மொத்தமாக பண்ண முடியாது. அதெல்லாம் இந்த சாதி ரீதியாக அந்த ஒரு ஆட்களை சேர்த்துக்கணும், அந்த சாதியிலேருந்து அதிகமான ஓட்டு வரும்ன்றது ஒரு கணக்கு. அதனால் அதை போடுறாங்க. நீங்கள் மொத்தமாக சேர்த்துக்கிறதுனாலே எல்லாமே ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியும். அதிமுக கூட்டணியில் பாஜக ஒதுக்கியிருக்க தொகுதியில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உதாரணம் சென்னையில் ஒரு தொகுதி தான் நிற்கிறாங்க, கன்னியாகுமரியில் 4 தொகுதி நிற்கிறாங்க. சார் அந்த கட்சிக்கு எங்கெங்கே பலம் இருக்கோ அந்த இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சில தொகுதி தள்ளி விட்டுருப்பாங்க. அதாவது எல்லாத்தையுமே கேட்குறது அப்படியே கொடுத்துட முடியாதுங்களா. ஒரு சில எல்லாத்தையுமே அப்படியே கேட்டால் அப்புறம் வெற்றி பெற தொகுதியெல்லாம் கொடுத்துட்டா அதிமுகவோட நிலைமை. அதனால் ஒரு 70-80 விழுக்காடு அவங்க கேட்ட தொகுதியை கொடுத்துருப்பாங்க. 20-30 விழுக்காடு தள்ளி விட்டுருப்பாங்க, நீங்கள் நில்லுங்க அங்கே அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெரம்பூர் கொடுத்துருக்குறாங்க, அம்பத்தூர் கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கு ஆவடி கொடுத்துருக்காங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள் கொடுத்த சீட்டுகளை சொல்கிறேன், ஒட்டஞ்சத்திரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கூட்டணிக்கு. அதிமுகவே போய் அந்த இடத்துல நின்னாலுமே டஃப்பாக இருக்கும். அதை கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன, இந்த கொளத்தூர் சேப்பாக் ட்ரிப்பிங்கெல்லாம் ஓப்பனாக கொடுக்கல, அது அதிமுக வசம் வச்சுக்கிச்சு. அதுவும் கொடுத்துருந்தா அழ ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. கரூரில் ஒண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபைட் இருக்கும், ஏன்னா அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் போட்டி. அது மாதிரி ஸ்ட்ரைட் ஃபைட் எத்தனை தொகுதியில் வருதுன்னு பார்க்குறோம். அதிமுக திமுக. பாஜகவுக்கு அவங்க நிறைய தொகுதிகளை மாற்றி கொடுத்துருக்காங்க. மேபி இப்போ கோவை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போன மாதிரி நின்ன தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதி கொடுத்துருக்காங்க கோவையிலேயே, அதை அவங்க மேபி அங்கே நிற்பாங்க. அதே மாதிரி அமைச்சர் எல்முருகனுமே சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி பார்க்கணும்? நயினார் நாகேந்திரன் அவர்களோட சிட்டிங் சீட்டாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியை இந்த வாட்டி கொடுக்கல, அது பாரதிய ஜனதா கட்சி லிஸ்ட்டில் இல்லை. அப்போ அவர் தொகுதி மாறுறது கிட்டத்தட்ட உறுதியாகுது. அப்போ வானதி தொகுதி மாறுறாங்க,
அதுக்கப்புறமா வந்து நயினார் தொகுதி மாறாரு, எல் முருகன் திருப்பி மாநில தேர்தலுக்கு வராரு, சிவி சண்முகம் மாநில தேர்தலுக்கு வராரு, அவரு மயிலத்தில் போய் நிற்கிறாரு மாறி. அப்போ அந்த தொகுதி மாற்றங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஏதோ கணக்கு போட்டிருக்காங்க, அந்த கணக்கு பிரகாரம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தொகுதி பங்கீட்டை முடித்த கையோட அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இது அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு, வந்து பெண்களுக்கு ஃப்ரிட்ஜெலாம் கொடுப்போம்லாம் சொல்லியிருக்காரு. வந்து அதெல்லாம் இந்த அளவுக்கு உதவுன்னு நினைக்கிறேன் சார். 297 அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 200 அறிவிப்புகள் தான் அதில் செய்ய முடியும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பத்திரிகையாளர் 97 செய்ய முடியாதா, சந்தேகத்தை எழுப்புத்துறாரு அப்படின்றாரு. இப்போ இதே கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா திமுக 500க்கு மேலே கொடுத்தாங்க, பாதி கூட செய்யலை சார். இப்போ எல்லாருக்கும் கான்கிரீட் வீடுன்னு ஒரு அறிவிப்பு இருக்குங்க, அது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அதேமாதிரி போன வாட்டி திமுக ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் ஏக்கரா கணக்கில் இடம் கொடுப்போம் விவசாயத்துக்கு பண்ணுறதுக்குன்னா, இடம் எங்கே இருக்குது? அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா கல்வி கடன் எல்லாமே ரத்துன்றாங்க. போன வாட்டி திமுகவில் சொன்னாங்க, செய்யலை. இப்போ இவங்களும் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது யதார்த்தத்துக்கு வரும்ன்றது தெரியல, பாலிசியில் பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அந்த அறிவிப்புகளில் ஒரு சிலர்லாம் வந்து மக்களோட தொடர்பு படுத்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அறிவிப்புகளாக நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு இந்த ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் குழந்தைகளோ இல்லை குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவுகள் இருக்கு இல்லையா, அந்த ஃபெசிலிட்டி வந்து அரசே வந்து பண்ணும், அரசே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அது உண்மையிலே இன்றைக்கி கால சூழலுக்கு 100 விழுக்காடு தேவையான ஒரு அறிவிப்பு அது. இரண்டாவது, ஆண் பாவம் பொல்லாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருப்பார் பொழுது. பொழுதுக்கும் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு அழுவு தெரியாது, புலம்பலை சொல்ல முடியாது, ஆம்பளைனா வந்து கோச்சிக்க முடியாது, இருக்கணும் இறுக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். சரி, நீ ஒண்டி எதுக்கு எப்போ பார்த்தாலும் காசு கொடுத்து போகிற, 30 ரூபா டிக்கெட்டு போடுறாங்க. என்னன்னு கேட்டால் 15 ரூபா ஒரு டிக்கெட்டு, பஸ்ஸில் ஆள் இல்லை அதனால டபுள் டிக்கெட்டுன்னு கொடுக்குறாங்க ஒரு ஆள் கிட்ட. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். கிராமங்களில் அது இது மாதிரி ஒன்று ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. டிக்கெட்டு வந்து டபுள் ரேட்டு கொடுக்குறாங்க ஆண்களுக்கு. ஆல்ரெடி ஆண்களுக்கு முன்னாடி டிக்கெட்டு விலை ஏற்றிட்டாங்க, பெண்கள் இலவசன்றதுனால. அப்போ வந்து டபுள். அப்போ இது என்னென்னா யதார்த்தத்துக்கு மீறி ஒரு விஷயம் நடந்துருக்கு. இப்போ ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னும் போது அவங்களுக்கு மேபி ஓகே. அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு, போக்குவரத்து துறையில் வந்து இனிமேல் லாபம்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. துறை எவ்வளோ கஷ்டப்பட போகுதுன்றது அது அப்புறம். பட் பொதுமக்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது அது வந்து வரவேற்பாங்க. அதே மாதிரி இந்த ஆடு மாடு 2 லட்சம் கறவை மாடுகள் கிட்டத்தட்ட கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே வரவேற்கணும். என்ன காரணம்னா ஊரகத்தில் இருக்கக்கூடிய பசி பட்டினி பஞ்சம், இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு 10 காசு கையில் சேர்றதுக்கு ஒரு 2 மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு 3 லிட்டர், சாயந்தரம் ஒரு 2 லிட்டர், 5 லிட்டர் ஒரு மாடு கொடுக்குது. 2 மாடுனா 10 லிட்டர் பாலை கறந்து கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 ரூபா 300 ரூபா கையில் நிற்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் மாதத்துக்குன்னு பார்க்கும்போது. அப்போ அவங்க யாருக்கிட்டேயும் போய் கடன் கேட்க வேண்டியது இருக்காது. அவங்க கையில் காசு இருக்கும், ஒரு நல்ல துணிமணி வாங்கி போடுவாங்க, இல்லை ஒரு நல்ல சாப்பாடு ஆக்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்குமே கொஞ்சம் பாலுன்றது கொஞ்சம் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வறுமை கோட்டில் இருக்கிறவங்கள மேம்படுத்துறதுக்கு உண்டான திட்டங்கள். ஸோ அதனால் அதெல்லாம் வரவேற்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நகரத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பணம்னா பிணம் கூட வாயை திறக்கும் அப்படின்ற மாதிரி பழமொழிலாம் சொல்லுவாங்க. அப்போ பணத்தேவை என்பது எல்லாருக்குமே இருக்குங்க. அப்போது ஒரு பணம் என்பது எல்லா ஆட்சியும் கொடுக்குறேன்னு, இந்த கட்சி தான் தருது அந்த கட்சி தான் அப்படின்னும் போது அதிமுகலேருந்து அந்த ஒரு 10,000 ரூபா பணன்றது உண்மையிலே மக்கள் வந்து அதை வரவேற்பாங்க. அது மீது ஒரு இது இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜ் வேறு தரேன்றாரு. அது இல்லத்தரசிகளுக்கு வந்து குறிவைத்து அறிவிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்னென்னா ஃப்ரிட்ஜுன்றது ஓகே, மேபி இதை நம்ம வந்து இன்னும் நிறைய கட்சிகள் வந்து அறிக்கை இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால இதை நம்ம பதிவு பண்ணுறோம். ஃப்ரிட்ஜு எல்லாருக்குமே வேணாம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்ரு, எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வாங்குறாங்கன்னா இப்போ அந்த பணம் 10,000 ரூபா ஒரு ஃப்ரிட்ஜு, இல்லை 8,000 ரூபா ஒரு ஃப்ரிட்ஜுன்னா அந்த பணத்தை மானியமாக கூட அரசு கொடுக்கும். அப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. இப்போ ஒரு சில வீட்டில் ஆல்ரெடி வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா இன்னும் அரசு கொடுக்குற ஃப்ரிட்ஜை வாங்கி எங்கே இடம் இருக்கும்? நிறைய பேருக்கு வீடே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு இல்லை ஒரு ஹாலு ஒரு ரூம் தான் இருக்கும். அப்போது எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் சிந்திக்கலாம். ஃப்ரிட்ஜ் வேணுன்றவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைனா அதுக்கு பதிலாக வேறு எதனா ஒரு பொருளை கூட அரசாங்கம் ஒருவேளை அவங்க அமைச்சாங்கன்னா அதை பரிசீலனை பண்ணலாம். மற்றபடி மாணவர் நலனுக்காக ஒரு சில இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த கல்வி கடன்றது மாணவர்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு கடன்ன்றது நல்லாவா இருக்குது கேட்குறதுக்கு, அதை வந்து ரத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வந்து நல்லாயிருக்கு. குறிப்பாக நாய் பிரச்சனை நிறைய இருக்குன்னு கூட அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த நாயை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து ஒரு தனி திட்டம் கொண்டு வர முடியும்னு. ஏன்னா நாய்கடி பிரச்சனை, குழந்தைகள் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்குது. அப்புறம் முதல்வர் தலைமையிலே வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் அமைப்பு மாதிரி போட்டு தனி செல்லெல்லாம் போட்டு பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கணும், பார்க்கணும் அதில். ஆனால் ஒரு எல்லாமே செய்கிறது உடனே அப்படின்றது பெரிய சாத்தியமாக இருக்குது. ஏன்னா சிலிண்டர் சொல்லியிருக்கிறாங்க 3 சிலிண்டர் தரோன்னு. அது ஒரு காலத்தில் 6 சிலிண்டராக இருந்தது போன தேர்தலில்.
அது நடைமுறைக்கு வந்து குறைக்கணும்னு சொல்லி குறைச்சிருக்காங்க. அப்புறம் எண்ணெய் கொடுப்போம், அப்புறமா பருப்பு இலவசமாக கொடுப்போன்னு இருக்காங்க. அது இன்றைக்கி வந்துங்க விலைவாசி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. கிராமங்களில் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து விலைவாசி பிரச்சனை, அது வந்து அவங்களுக்கு சிக்கல். அந்த மாதிரி நேரத்தில் ரேஷன் கடையிலே கொஞ்சம் ஒரு சில விஷயம் இலவசமாக கொடுக்குறவங்க மக்கள் வந்து அதை கண்டிப்பாக வரவேற்பாங்க. மக்கள் வந்து யாரும் இலவசம் வானான்லாம் சொல்லலை. இந்த பத்திரிகையாளர்கள், வியூக வகுப்பாளர், இல்லை அதிகாரிகள், இவங்க தான் வந்து இது இலவசம் வேஸ்ட்டுன்றாங்க. அதனால் இலவசம் எது இலவசன்றது ஃபஸ்ட்டு முக்கியம். மக்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கொடுக்க போகிறதில்ல. யாருமே வந்து இப்போ கொடுத்த மிக்சியை திருப்பி கொடுத்துட்டாங்களா, இல்லை கொடுத்த டிவி எங்களுக்கு வேணாம், இந்த இலவசம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லலை. மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இவங்க செய்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இலவசம் கொடுத்த கட்சியை பயங்கரமாக தூக்குதுன்னா அடுத்த முறை மேபி இலவசங்களை குறைச்சிடும். மக்களுக்கு தாங்க அரசியல். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன தேவை அப்படின்றது அரசியல் இல்லை. நன்றி.